எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஒரு Q and A செக்ஷன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பெற்றோர்கள் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்க மனசுல இருக்க குழப்பங்களுக்கும் இது மூலியமா ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இது வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதுல நான் நிறையவே ஸ்டோரிஸ் போடுறது, இந்த மாதிரி Q and A செக்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். Andhaadhi Rehab அப்படின்ற ஆன்லைன் டெலிதெரப்பி ஹப்பை 3 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். Andhaadhi Rehab அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா ஸ்பீச் தெரப்பி பற்றி, ஆட்டிசம் அவேர்னஸ் பற்றி, ஆட்டிசம் அக்செப்டன்ஸ் பற்றி நிறையவே வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்ததுன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஸ்மெல்லிங் அண்ட் ஆட்டிஸ்டிக் பேபிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மெல்லிங் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டிம்மிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் சென்சிட்டி ப்ராசஸிங்கில் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட சென்சரி ப்ராசஸிங் வயர் ஆயிருக்கு. அதாவது ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இப்போ விஷன் சென்ஸ் இருக்கு இல்லையா, பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, இந்த மாதிரியான சென்சரி சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பர்சீவ் ஆகும். இப்போ நம்ம நிறைய சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா, அதே சத்தம் அவங்க கேட்டால் அவங்களுக்கு அது வித்தியாசமாக கேட்கும், பர்சீவ் ஆகும். சரிங்களா, கொஞ்சம் மாறுதலாம் இருக்கும். ஸோ அவங்களோட சென்சரி சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஸ்டிம்மிங் பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். இந்த ஸ்டிம்மிங் மற்றவங்கள தொந்தரவு படுத்தாத வரைக்கும் அவங்களுக்கு செல்ஃப் ஹார்ம், அதாவது அவங்களே அவங்கள துன்புறுத்திக்கிறது, ஒரு ஏதாவது அடிச்சுக்கிறாங்க, இடிச்சுக்கிறாங்க, ஹர்ட் ஆயிடுறாங்க அப்படின்றது, இந்த மாதிரியான 2 விஷயங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டிம்மிங் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டிம்மிங் அவங்களையே செல்ஃப் சூத் பண்றதுக்கு ஒரு வழி. இந்த ஸ்டிம்மிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைச்சோம், தடுக்க நினைச்சோம்னா அதனால நிறைய பிஹேவியர் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டிம்மிங் பத்தி உங்களுக்கு இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டு ஸ்டிம்மிங் வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். அடுத்ததா ஒரு பெற்றோர் அவங்க ஆல்ரெடி ஸ்பீச் தெரப்பி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கதாவும் அவங்களோட குழந்தைக்கு ஆடிட்டரி ப்ராசஸிங் இஷ்யூஸ் இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. அகெயின் இதுவுமே ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டீட்டெயில்ட் எவாலுவேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி எவாலுவேஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான சென்சரி ப்ராசஸிங் விஷயங்களை ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சா, அதாவது ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீட்டெயில்டு சென்சரி ப்ரொஃபைல் மாதிரி ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட எடுத்துட்டு அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்ய அவங்களுக்கு இதனால ஏற்படுற எரிச்சல்கள் ஒரு ஏதாவது இன்னல்கள் ஏதாவது இருந்தால் அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அடுத்த கேள்வி, ஒருத்தவங்க ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனலாக நான் ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பியில் சர்டிஃபிகேஷன் எதுவும் வாங்கலை. ஏன்னா அதுல எனக்கு பெரிய உடன்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சில ஸ்பீச் தெரபிஸ்ட் ஓபிடி ப்ராக்டிஸ் பண்றாங்க, என்ன மாதிரி சில ஸ்பீச் தெரபிஸ்ட் ஓபிடி ப்ராக்டிஸ் பண்ணாமையும் இருக்காங்க. எஸ்பெஷலி மொழி வளர்ச்சி, வொக்காபுலரி டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுல பெரிய எவிடன்ஸ் இருக்கிறதா நான் நம்பல. பிகாஸ் எனக்கு அதுல பர்டிகுலரா உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இதை பத்தி இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய ரீசர்ச் படிங்க. அண்ட் ஓபிடி சர்டிஃபைடான ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட மேபி நீங்கள் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேளுங்க. எஸ்பெஷலி அதாவது மொழி வளர்ச்சி, வொக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்கும் ஓபிடி பிரின்சிபல்ஸ்க்கும் அவ்வளவா கோரிலேஷன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதுக்கு சில மாற்று கருத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் உங்கள் குழந்தை சம்மந்தமா அப்படின்னா கலந்து உரையாடி ஒரு 2-3 ஒப்பீனியன் வாங்கிட்டு உங்களோட இன்ஃபார்ம் டெசிஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ். அடுத்த கேள்வி ஒரு பெற்றோர் கேட்டிருக்காங்க. என்னோட முதல் குழந்தை ஆட்டிஸ்டிக், 2வது குழந்தைக்கும் ஆட்டிசம் வருமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது ஸ்கேன் மூலயமாவே கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, ஸ்கேன் ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டிசம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது.
நம்ம என்ன பண்ணலாம், கூடுதல் ப்ரிகாஷஸாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஆட்டிசம் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரீசோர்ஸஸ் படிக்கலாம். ஸோ ஆட்டிசம் லேர்னிங் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது, அவங்க எந்த மாதிரிலாம் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்கோலாலியா மூலியமாக நிறைய ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ் பேச கற்றுக்குறாங்க. ஸோ அதுனா என்ன, இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் முதல்ல கற்றுக்கலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது, முதல் குழந்தை ஆட்டிஸ்டிக்காக இருக்கிறதுனால மேபி ரெண்டாவது குழந்தையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆட்டிசம் யூஸ்வலாக ஜெனட்டிக்காகவும் நியூரோஜெனிக்காகவும் தான் இருக்குது. ஜெனட்டிக் ரீதியாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது ஆட்டிசம் இருக்குன்னா இன்னொரு குழந்தைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக அப்பப்போ ஃபாலோ அப் பண்ணி ஸ்க்ரீனிங் அண்ட் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆட்டிசம் இருக்குன்றது ஒரு கஷ்டமோ ஒரு துயரம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறத தாண்டி நம்ம ஏர்லியாக அதை கண்டறிஞ்சு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயமாக ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த உலகம் அண்ட் இந்த ஒரு லைஃப் வந்து ஒரு பெட்டரான விஷயமாவே இருக்கும். ஸோ நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும். ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், அதாவது ரெகுலர் ஃபாலோ எவ்ரி 6 months ஒரு ஸ்க்ரீனிங், ஒரு அசஸ்மெண்ட் போதுமானதாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்கேன்லையோ இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கருவிகள் எதுவும் இல்லை. அடுத்ததாக ஒரு பெற்றோர் 16 மாதம் ஆகுது என் குழந்தைக்கு, எப்படி அவங்கள பேச வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிப்ஸ் பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறேன். அதுதான் எங்களோட மழலை பேச்சு ஒர்க் ஷாப். 2.5 மணி நேரம் அந்த ஒர்க் ஷாப் போகும். செப்டம்பர் 1 நடக்க போகுது. நான் அந்த ஒர்க் ஷாப்க்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கட்டாயமாக வலியுறுத்துவேன். உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மழலை பேச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசி நான் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் செக் அவுட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி, ஒருத்தவங்க வந்து அப்ராக்சியா பற்றி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சியா வந்து ஒரு நியூரோஜெனிக் ஸ்பீச் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளை அளவில் சில மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு மோட்டார் கோஆர்டினேஷனில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பேசும்போது ஸ்பீச் வந்து ஒரு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கடினமான ஒரு விஷயம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து சுலபமாக வந்துடுறதுனால அதோட அருமை தெரியல. பட் ஆனால் பேச்சு வந்து அவ்வளோ ஒரு நுட்பம், அவ்வளோ ஒரு டெக்னிக்ஸ் அண்ட் நுவான்சஸ் தேவை, சரிங்களா? ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் பிரெயினில் அவ்வளோ ப்ராசஸிங் நடக்குது இல்லையா? ஸோ அப்ராக்சியா இருக்கிற குழந்தைகளுக்கு, அடல்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மோட்டர் பிளானிங், அதாவது அவங்க வாயை எந்த அளவுக்கு திறக்கணும், நாக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரியான மோட்டர் பிளானிங் நடக்கிறதுல அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். ஸோ அப்ராக்சியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் எவாலுவேஷன் எடுக்கணும் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸோ அதன் மூலயமா தான் நம்ம அப்ராக்சியாவை வந்து முதல்ல கண்டே பிடிக்க முடியும். அண்ட் யூஸ்வலி வந்து ஒரு நாளில் ஒரு செஷனில் பார்த்த உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் நாட்களுக்கு அப்சர்வேஷன் தேவைப்படலாம் பீரியாடிக்காக. அதை அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்து நம்ம தெரப்பியில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஒரு பேரண்ட் வந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு ஒரு ரொம்பவே ஃபேவரட்டான டாபிக். ஸோ உங்களுக்கு முதல்ல நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. 1 வயசுக்குள்ளே எந்த மாதிரியான புத்தகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பேசிக்காக சில கைட்லைன்ஸ் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், நல்ல பிரைட் கலர்ஃபுல் பிக்சர்ஸ் இருக்கிற புக்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், போர்ட் புக்ஸாக இருந்தால் ப்ரிஃபர்ட், நல்லது. போர்ட் புக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் போர்ட் புக்ஸ் இருந்தால் நல்லது. ஏன்னா 1 வயசுக்குள்ளே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, புத்தகங்களை கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாயில் வச்சு அந்த பேப்பர்லாம் வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போர்ட் புக்ஸாக இருந்தால் நல்லது. மூணாவது விஷயம், இந்த மாதிரி டெக்ஸ்டர்டாக இருக்குது சில புக்ஸு, இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஏதாவது ஒரு புக் இருக்குன்னா அதுக்கு வந்து நிறையவே கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. இந்த மாதிரியான புக்ஸு யூஸ்வலாக காஸ்ட்லியாக இருக்குங்க, நான் இப்போவே சொல்லிடுறேன். அந்த காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ப்ரீ லவ்டு புக்ஸ் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த குழந்தை இந்த புக்கை படிக்கலாம், பட் 2-3 வயசில் இந்த புக்கு அந்த குழந்தைக்கு தேவைப்படாது. ஸோ யாரோ ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி அதை சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க.
இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய ப்ரீ லவ்டு புக்ஸ் பேஜஸே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதன் மூலயமா புக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்பவே கம்மியாகுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்குறதுனால ஒரு 2-3 சஜஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு ஃபேவரட் புக் என்னன்னா இந்த குட் நைட் மூன். இது வந்து ஒரு அழகான ஒரு நைட் ரொட்டீன் புக் அப்படின்னு நான் சொல்வேன். இது நீங்கள் தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் உங்கள் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் போர்ட் புக். இதுவுமே அந்த டெக்ஸ்டர்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் அவங்க தொட்டு பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே குழந்தைகள் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. மூணாவது இந்த உயிரோடு உரையாடு அப்படின்ற புக்கு. இது எம்மொழி பப்ளிகேஷன்ஸோடது. தமிழ் மொழியை ஆரம்பத்திலிருந்தே, தமிழ் மொழின்னு இல்லை, ஏதாவது ஒரு நேட்டிவ் லாங்குவேஜை ஆரம்பத்திலேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணணும், புக்ஸ் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் நிறைய பெற்றோர்களுக்கு வலியுறுத்திட்டே இருப்பேன். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு தமிழ் புக்கையும் நான் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த பப்ளிகேஷன்ஸை நீங்கள் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் புக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, புக்ஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு 2 வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி அழகாக ஒரு வீடியோ, பயன்கள்லாம் சொல்லி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோவையும் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே நிறைய தகவல்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த 2 வீடியோவையும் பாருங்கள். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னுமே நிறைய கேள்விகள் என்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக பதில் சொல்கிறேன். ஸோ ADHD பற்றி சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, டயட் பற்றி சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மெமரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நான் கட்டாயமாக பதில் சொல்வேன். ஸோ அடுத்த வார வீடியோவை பாருங்கள். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்மளோட சேனல் வீடியோஸை பாருங்கள், பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களில் யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இந்த திரையில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.